உன்னை பார்த்தால் இருக்காது என்னுடைய பெயர் என்ன மக்கள் தெரியாவில்லையா இது என்ன நாடு மாயாவரி வட்டம் இந்த மாயாவரி வட்டத்தை வருவார் தரக்கூடியவர் யாருங்க சாகஸ் மோகன் ஹண்டன் சொல்லுங்க சும்மா இருக்க நீதான் சொன்ன வாய மூடினாரோ வாய மூடினா ஆட வைக்கிறமான வார்த்தை ஆட வேண்டாம் புரிகிறாதா புரியுது அதான் பேரோ சகஸ்ரவாகண்டன் என்னுடைய பெயரோ சதமுக கண்டன் சாணி மூகனா சாணி முகம் சன முகம் சொல்லமா அப்படி மறையா என்னுடைய தந்தையோ யாரு காசி வரிசி காசி வரிசி அண்ணா தகவல் அவர் தம்பி யார் கண்டம் எதிர்த்து வருவருக்கு கண்டம் அப்படி இருந்தாலும் நான் வருகிறேன் என்றால் என்னுடைய பெருமை சொன்னால் தானே தெரியும் சொல்லுகிறேன் Maria!
ஆமா பேர் நட்டுக்கிறாங்க. ஓ நடுங்க வேண்டும். நடுங்கிறாங்க. என்னுடைய துன்பத்தை கண்டு கண்டு அனைவருக்கும் பிரம்மை சொல்ல வேண்டும். ஆமாம். என்று ஆடை ஆவணும். எப்படி தகவல் சொல்லிக்கிறது பார்த்தாயா? புரிகிறதா? புரியுது. இருந்தாலும் என்னுடைய சிரம் எத்தனை சிரம் தெரியுமா? எத்தனைங்க? ஒரு சிரம் மூடனே 200 கிரமாடங்கள். சொல்லாமா அங்க சொல்லாமா வாடி டபுள் ஷாட் ஓ 100 சிரம் 200 கரம் படைத்தவன் இந்த சதமுகராவணன். சாதம் என்றால் சாப்பாடு. இதான் சாதம்னா சாதனா சதந்து வேற சாதந்து வேற என்னடா போ போ பழியாடா சதமுகராவணன் விரட்டி ஒருமையோடு போய் படைத்து வருகிறான் என்றால் இன்னும் எப்படி நான் யாரை துதித்து வருகிறேன்? யாரை தெரியுமா? தெரியாதுங்க. அந்த சிவராக மனிதன கம்பீரன் நான் தலையாத மனிதன் மகனே. பெருமையாக யாகம் செய்து அவரையே வணங்கி வருகிறேன். அது மட்டுமா காளியா தேவியை அவரையும் துதித்து பல வரங்களை பெற்று வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னை அடைத்து என்றால் யார் அழைத்தது? அண்ணாவோட உத்தரவுங்க. யாரு? அண்ணானவர் அமர்ந்திருக்கிறார். இப்போதே மந்திர செய்கிறேன். அண்ணா ஜாகத்தை காலத்தில்
அளிக்கின்றேன். இந்த ஜெகமாக்கு புகழ்பெற ஜெகமதில் புகழோடு வாழ்ந்து வந்தோம். ஆமா, நம்முடைய வாழ்க்கை பறிபோக காலம் வந்து விட்டது. பறிபோக காலம் வந்தது என்றால் என் மகன் மாட்டி விட்டார். யார் மாண்டது? என் மகன் சாலை கடமன். நான் எப்பொழுது பெருமையோடு யாக சேர்ந்திருந்தேன். அந்த ஏகத்தை கலைத்து வாடா தம்பி சகோதரா சதமுகா என்று அழைத்தாய். நீ உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்தேனுங்கி சுவாகத்தோடு அழுகிறாயே. அண்ணா, செந்தாமரை போன்ற முகமானது இவ்வளவு ஆட்டமாகி விட்டது. என்ன செய்ய வேண்டும்? அயோத்தி வாழக்கூடிய தசரத மைந்தன் ராம லக்ஷ்மணன் ஆஞ்சனோடு வந்து என் பிள்ளையை கொண்டு விட்டாரா? ராமனும் லட்சுமணனும் அந்த குரங்கு கூட்டங்களும் சேர்ந்து அவர் எப்பேற்பட்ட இடத்தில் வந்து மாட்டிக்கூட தெரியுமா? எப்படி? நம்மளே ஒரு வலையாகவும் மாட்டிக்கொண்ட அந்த ராம லட்சுமணன் மாட்டிக்கொண்ட மடையர்களை விடக்கூடாது. இப்போதே சென்று அவர்களை வென்று வாடா சகோதரர். அப்படியா? புறப்படுகிறேன். சுவாமி ரத கஜ துறைய வராதி ஓடி
ஒரு அரக்கன் 100 சிரமணித்த அந்த சதுமகன் வருகிறாரே, அவரோடு யார் சென்று யுத்தம் செய்வதப்பா? எதிர்த்து யுத்தம் செய்து அவனை கொன்று வெற்றி வாரி வருகிறேன். தகாது. தகாதா? ஆமா.
அதை வளர்க்க வேண்டும் என்று பல அரசர்கள் வந்தார். அந்த வில்லை வளர்க்க முடியாமல் கீழே விழுந்து அபிமானம் அடைந்தார். தாங்கள் வந்தீர், அந்த வில்லை வளர்த்தீர். ஆனால் தாங்கள் கனப்பட்டவுடனே அந்த வில்லானது இரு துண்டாய் முறிந்து விட்டது. உடனே அந்த நேரத்தில் என் சகிமாரோடு நான் பந்து விளையாடி இருந்தேன். அதை பார்த்தேன், ஓடாடி வந்தேன். இடது கரத்தினாலே அந்த வில்லை தூக்கி நிறுத்தினேன். வலது கரத்தினாலே பந்தை எடுத்தேன். ஆனால் என் கரப்பட்டவனே முறிந்த வில்லானது ஒரே அம்சமாக நின்றது. ஆத்தா என் தந்தை அந்த நேரத்திலே இவ்வளவு வீர தீர சக்தி இருக்கிறது நம்முடைய மகன் கண்டு என்னுடைய கருத்துக்கு வீர சூழ கை என்று பட்ட பெயர் கொடுத்தார். அப்படி பட்ட பெயரை கொடுத்தபடி நாங்கள் என்ன மனம் விடுத்தி அருமையோடு இப்போது குறையில்லாமல் வளர்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கின்ற போது அவ்வளவு வீர தீரம் எனக்கு இருக்கின்ற போது ஏன் நான் போகக்கூடாதா? அதை பார்த்தேன். ஆனா இந்த சகசுமர் அவனுக்கு 1000 சிரம், அவ தம்பிக்கு 100 சிரம் என்று உரைத்தீர் அல்லவா? அதை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவலாக இருக்கிறது. அதற்காக தான் இப்போது செல்கிறேன். சதுர்வேந்த வைக்கிறேன், எட்டியோடு வருகிறேன். பாருங்கள், நான் தான் கூறுகிறேன். வரக்கூடிய சதமுகன் சாதாரணம் அல்ல. அவன் வரம் பெற்று வருகிறான் சிவனிடத்திலே. எப்படி ஆடவரால் அழியா வரம் பெற்றான். அப்படியா? பெண்ணால் தான் அழிய வேண்டும். பெண் என்றால் யார்? உன்னுடைய மனைவி சீதை. சீதாங்கனி கருத்துதான் அவன் இறப்பு ஏற்படும். ஆகையால் உன்னுடைய மணிமுடியை சூட்டி பரத்திற்கு கோலெடுத்து கொடுத்து துணியாகத்தானே ஆற்றினை அனுப்பினால் உனக்கே வெற்றி. அனுப்பு அனுப்பு. ஆத்திரை பார்த்தாயா சீதா? சீதை அதாவது ஆனது வாய்க்கு வார்த்தாயா? வரக்கூடிய சதமுகன் ஆடு அழியாத வர பெற்றவன். பெண்ணால் அழிய வேண்டுமா? பெண்ணென்றால் யார்? உன்னால் அழிய வேண்டும் என்று அதற்கு சக்தியாக என் கருத்தினை கோதண்டமும் மணிமுடி உனக்கு சூட்டி அனுப்பினால் கண்டிப்பாக உனக்கு ஜெயம் வரும் என்று அண்ணாதியில் சொல்லிவிட்டது. அதனால் நீங்கள் எனக்கு இப்போது அந்த வார்த்தை கேட்டு என் மறுபடி சொல்லுகிறேன், கோதத்தை கொடுக்கிறேன். சென்று அவன் கொண்டு வருவார். அப்படியே அமருவார்.
கழிக்கிறேன் பெற்று அந்த சதவரை கொண்டு பெற்றோடு வருவாய் ஆஞ்சநேயா அவருக்கு துணையாக சென்று படத்தில் சென்று வருவார் சென்று வாருங்கள் ஆஞ்சநேயா என்னோடு பத்திரமா இருக்க வேண்டும் இப்போது சென்று அந்த சதவரை எப்படி இருக்கிறாய் எவ்வையா என்று கேடு குண்டையார் மண்டலத்தில் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய நாம் மணி என்று சொல்லக்கூடிய ஐயா என்பவர் மணி என்பவர் உயர் திருவாளர் எங்கள் மாரியம்மா நாடக குழுவை பாராட்டி 30 ரூபாய் மதிப்பாளிக்கின்றார் சுபோதியம். அதே போல குண்டையார் மண்டலத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய நாம் வெங்கடேச மொழியார் அவருடைய அண்மையாலே ராமநாடிக்கும் தஷ்டாமத்தி ஆசிரியருக்காக 10 ரூபாயும் பகத்திர ராமநாடிக்கும் தேவநாசிரியை பாராட்டி 10 ரூபாயும் முருகன் என்பவரை பாராட்டி 10 ரூபாயும் அடிய நடக்காக 10 ரூபாயும் இந்த முகவினை வாசிக்கக்கூடிய முகவினை வித்வான் சந்திரன் ஆசிரியரை பாராட்டி 10 ரூபாயும் ஆக 50 ரூபாய் அன்பை பார்க்கின்றார். அன்னவருக்கு எம்பெருமா 7 மலையால் அழைக்கும் நன்றி வணக்கம். கொல்லலாம் என்று வந்து பார்த்தார் ஒரு வெண்மணியும் 5 வடைத்த குரங்கும் நின்று வழிமறைக்கிறது. சரி யார் என்று கேட்டு பார்ப்போம். மாயாவி ஆட்டக்கூடிய தகவா தம்பி நானே சலம் அப்படி என்றார் நீயா அயோத்தியாவை ஆளக்கூடிய ராமபிரான் மனைவி சீதாதேவி நீதானா? அவனோடு நீ எதற்கு இங்க வந்து அமர்ந்திருக்கிறாய்? உன்னை எதிர்த்து உன்னை கொன்று வெற்றியை பெறவே வந்தேன் இன்று. நீயா? சிவானிட வரத்தை பெற்றவன் மாகாளி தாயின் வரம் பெற்றவன் இந்த சதமக சூர்ணன். என் வீரத்தை பற்றி உனக்கு தெரியாது. மரியாதையை சொல்லுகிறேன். ராமனோட தச்சை வய முடியாதா? நான் இருக்கின்ற போது என்னுடைய கனவிட நீ போக முடியாது. அப்படியா? இப்போது என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் செய்ய வேண்டுமா? உன்னிட ஆள உரிய இப்போது என்னுடைய தரத்தை என்ன தெரியுமா? உன்னை கொன்று விடுவேன். அது எப்படி? என்ன செய்யணும் பாஸ்? ஒரே அடி போ. இப்போது உன்னை மடித்து விடுவேன். ஜாக்கிரதை. புரிகிறதா? என்ன செய்வாய்? மடித்து விடுவேன்.
சுமாரு என்ன செய்வேன்? என்ன செய்வா? வீரத்தை பார்ப்பேன். யாரு யமபுர சேர்ப்பேன். யார் என்னையா? ஐந்தறிவு படுத்தது என்ற முதலில் அவளை ஒதுக்கிறேன். இந்த மாயை மட்டும் எனக்கு தெரியாது. சீதா என்னடி வித்தை காட்டுகிறாய்? இப்போ தெரியுமா? பானத்தால் அடித்தாலும் என் சிரத்தை கொய்தாலும் மறுபடியும் சிரமாது வந்து விடுங்க. எனக்கு புரிகிறதா? போடி போடி பைத்தியக்கார. உன்னை என்ன செய்வது தெரியுமா? என்னடி செய்ய முடியும்? இவனிடத்தில் என்ன ஆச்சரியமா வேகம் சலிப்பட ஏன் யுத்தம் செய்கின்றீர்? ஒட்டுவே புரியலையே. விடுங்கள். அங்க காட்டு என்னோட காட்டாத. நான் யுத்தம் செய்கிறேன். நான் எப்படியோ யுத்தம் செய்கிறேன். அவனை வெல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் என்று. ஆனால் என்னால் முடியவில்லையே. சலிப்படைகிறது. அம்மா நான் செய்யட்டுமா யுத்தம்? வேண்டாம். ஐந்தறிவு படைத்த உன்னிடமா யுத்தம் செய்வது நான். அதற்கு ஒரு யோசனை நான் உரைக்கிறேன். இப்போது நம்மிடத்தில் பூதம் பிசாசுகள் இருக்கின்றன. அவர்களை என் சிரத்தை கோய்து விடு என்று சொன்னாயே, எப்படி தெரியுமா?
எப்படி உன்னை என்ன செய்வான் என்று சொல்கிறாயே? என் சிரத்தை கொய்தாலும் கொய்கிற ஒரு சிரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கீழே உதிர்ந்தாலும் உதிரமாவது கீழே இந்த பாராக்கிய பூமியில விழுந்தாலும் எத்தனை சொட்டு கீழே விழுகிறதோ அத்தனை சர்வநாமனாக எழுந்து நிற்பேன். சிவனிடம் வர பெற்றவன் துரோணாச்சாரியம். அம்மா ஆச்சாரியா, அம்மா இந்த சதுமகன் மீது மாயத்தை வைத்து கொள்ளலாம் என்று பார்த்தால் நம்முடைய பாடமானது இந்த சதுமகன் மீது பட்டால் பின்னம் பட்டால் உதிரமாவது கீழே விழுந்தால் ஒரு சொட்டுக்கு ஒரு சொட்டு ஒரு உதிரமாவது அத்தனை சூழலாக எழுந்திருப்பேன். மாயமா இருக்காது. இதற்கு என்ன செய்யலாம் தாயே? அந்த உதிரத்தை இந்த பாராய பூமியை விடக்கூடாது. விடவிட்டாமல் அதற்கு ஒரு வழி நம்மிடத்திலே அதை அழைத்து இந்த வார்த்தையை எடுத்து உரைத்து இந்த சதுமகன் செய்தி அந்த சதுமகன் இலக்கை விழ உதிரத்தை அதை புசித்தால் மீண்டும் இந்த சதுமகன் உருவாக மாட்டான். அந்த சதுமகன் மீது பட்டவுடனே அந்த உதிரத்தை பூதகர்கள் குடிக்கட்டும். அழைத்து கொண்டு வா. நாங்கள் முடித்து வருகிறோம். தம்பி சதுமகனுக்கு ஆபத்து வருகிறது. வந்துவிட்டது. போர் புரிந்து ஆனால் போர் மீது வாழ விடுத்தால் ஒரு சொட்டு உதிரத்துக்கு அத்தனை சூரனாக எழுந்து வருகிறான். இந்த பாராய பூமியிலே விழக்கூடிய உதிரத்தை பூமியை விடாமல் நீங்கள் சதுமகனை கொல்ல வேண்டும். அப்படியா தர வேண்டும்.
டேய் சதமுக கண்டு உன்னை குடிக்க போகிறோம். யார் என்ன விட்டியா ஏய் சதமுக அட முடா சதமுகா பால் குடிங்கடா. அதுக்கு வந்துக்கிறேன் ரெண்டு பக்கத்தை பிடி தப்புவா. நிறுத்தி கூத்த ஒன்னாரு இருப்போம் எங்க அவனுக்கு வந்தாதான் இப்ப கூத்து பயந்து ஓடிவிட்டது. ஈரம் இருந்தா மறுபடியும் குதிரத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்ணை கூப்பிட நானா அவளான்னு பாக்குறேன். முடியாதா? ஏய் போடா முடியாதா? போடா போடா. உன்ன மாதிரி ஐந்தறி படைத்த ஜீவனம் மோதுவதில்லடா. மோதி பாரடா. இதை தாண்டா மோதுவனி. டேய் குரங்கு அல்லவா உன் புத்தி தான் காட்டுவனி. டேய் எங்க அந்த பெண்ணு வர சொன்னா இல்லத்திற்கு என்னுடைய மாயாத்தை பார்த்தாயா? என்னடி மாயா? அந்த உதிரத்தை குடிக்க என்ற மாயாத்தாலே மூல பிசாசு வந்தார், அடித்தார், உயிரத்தை குடித்தார். எங்கடியே அடிச்சாங்க, பேருந்து ஓட்டாங்கடி அவங்க. ஏன் நின்றுட்டு டே உன்னால் ஓட முடியாதடா. வாடா. ஏனடா அவன்
பின்பற்றி ஓடுகிறார். வீராதி வீரன் சொன்னா முன்ன நின்று வரணும். நியாயமாக மறைந்து விடுவார்கள். அது நியாயமாக காட்டாக வரும் பிசாசுகள் அது. அந்த ஓன பிசாசுகள். உன்னால் என்னடா செய்ய முடியும் போது? ஆஹா! ஐயோ! உள்ளோர் தான் செய்வார் தான் செய்கிறேன். ஏ காஞ்சிடா புங்க. பா. டேய், ஒழுங்கா உள்ள போ. அவர் என்ன அடித்து விடுவார். நான் பார்த்துக் கொள்கிறேன் வாடா. ஆதிகளுக்கு தலைவனாக வாழ்ந்து வருகிறேன். ஐயோ ஏடா பேய் நான் தெய்வமா எதிர வரணும். பேந்து ஓட்டானே. உதிரத்தை குடித்து குஷ்டி நிரம்பி விட்டது. சரி. இந்த பெண்மணியோடு இந்த சரி வரலாம் என்று பார்த்தான். என்னால் முடியவில்லையே. சரி. நமது கேள்வாரக்கூடிய காளியா தேவி நினைத்து குதித்தோம் என்றார். நாம குதிப்பதை கண்டு காளியா தேவி காத்து தந்த முகலாக நின்று இந்த சீதையை கொன்று விடுவார். ஆகட்டும். இப்போதே குதிக்கிறேன். அம்மா தாயே! அம்மா! இப்போது என்னை காக்க வேண்டும் வந்து. அது எப்படி தெரியுமா? என்னை காத்து இந்த வீரை விருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அது எப்படி தெரியுமா? அம்மா தாயே!
தங்கை. அப்படி தங்கையாக பிறந்து நான் யாராரை என்ன செய்திருக்க தெரியுமா? ஏய், நான் யாராரை என்ன செய்திருக்க தெரியுமா? நான் ஏன் வருகிறேன் தெரியுமா? இது எந்த நேரம்? அத்ராத் நேரம். இந்த அத்ராத் நேரத்திலே கோங்கால் அழைத்துக் கொண்டு திக்கு விஜயம் நாட்டை சுத்தி நகர்வால் வர வேண்டும் அல்லவா? புறப்படு போகலாம். உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் போக உங்களுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்குறோம் அம்மா, ஏற்றுக்கொள்ளுங்க அம்மா. இது என்ன நேரம்? அத்ராத் நேரம். இந்த அத்ராத் நேரத்திலே என்னுடைய வாகனம் சிங்க வாகனம். சிங்க வாகனத்தில் அமர்ந்து நாட்டை சுத்தி நகர்வலம் வந்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? புறப்படு போகலாம். நம்ம தெய்வம் வந்து அகோர ரூபத்தோடு வந்து நான்கு திக்கு எல்லையை காக்கணும். ஆமா, நாட்டு மக்களை பாதுகாக்கணும் சொல்லிட்டு இப்படி அகோரமா வந்துக்கிறாங்க. ஆமா, என்னடா பயமாகுது. எலிவாரு பேதியாகுது. எலிகே பேதியாகுது. பார்த்தா பயமாகுதாப்பா. ஐயோ தாயே, நான் என்ன பண்ணுறேன்?
மூன்று திக்கு வந்தேன். நான்காவது திக்கு வருகின்ற சமயத்திலே என்னுடைய பக்தன் யார்? யாரு? சதமுக ராவணன். அவன் என்னை கோரி சபை செய்கின்றான். அண்ணனுக்கு என்ன ஆபத்து என்று தெரியவில்லை. நான் சென்று அவனை காண வேண்டும் அல்லவா? புறப்படுங்கள், போகலாம். எதற்காக? ஒரு மாலி. என்ன? ஆமாம். எதிராளியா? ஆமாம் தாயே. உனக்கா? ஆமாம். பக்தா, அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எதிராளி ஒருவர் ஏற்படலாமா? அவள் யார் தெரியுமா தாயே? கொள்ளக்கூடிய மாலி. அவள்தான் என்னை எதிர்த்து வரக்கூடிய அவளோடு எந்த செய்து, ஆனால் அவரை வெல்ல முடியவில்லை. தள்ள முடியவில்லையா? ஆமா. ஏன்? அதற்குதான் உங்களை துதித்திருக்கிறேன். என்ன செய்தால்? என்னோடு யுத்தம் செய்து வருகிறான். அப்படியா? ஆமா. அவள் செய்தாலா? என்ன செய்தால்? அம்மா தாயே, அந்த பெண்ணானவள் உன்னோடு யுத்தத்திற்கு வருகின்றாளா? ஆமா. அவளை ஜெயிக்கவே முடியவில்லை. அப்படியா? ஆமா. அவளை நான் சென்று ஆண்டவனோடு யுத்தம் செய்து நீங்க தான் ஜெயிக்க வேண்டும். அப்படியா? அதற்கு தான் தாயே ஜானிக்கு. சதமுகனே தாயே, நீ கவலைப்பட வேண்டாம். நான் சென்று அவளை கண்டு அவளை மடுத்து விட்டு கரிமோடு வருகிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே. நான் வருகிறேன் தாயே. இந்த நாட்டிலே என்னுடைய பக்தனுக்கு ஒரு குறை என்றால் நான் வெறுமனே இருக்கலாமா? இப்போது அந்த பெண்ணை தேடி சென்று அவளை கொன்று விட்டு வருகிறேன். புறப்படு, போகலாம். எங்கே அவள்? அந்த பெண்ணானவள் இந்த இடத்திலே யுத்தத்திற்கு வந்திருக்கின்றாள் இந்த நாட்டிலே என்றால் அவள் எங்கே இருப்பாள்? எப்படி இருப்பாள்? இங்கே அமர்ந்திருப்பவள் நீ யார்? இங்கு எதற்காக வந்தாய்? சீதையா? அடிச்சி நாயே, உன்னை தாண்டி தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? இங்கே வந்தால் மிக துன்பம் புரிந்தவள். மிக துன்பம் புரிந்தவள். யாருக்கு நான் துன்பம் புரிந்தேன்? என்னுடைய பக்தன் சதமுக ராவணனுக்கு நீ எப்படி யுத்தத்திற்கு வரலாம்? அவன் சதமுகனுக்கு நான் துன்பம் கொடுத்தேன்.
வருகிறேன். ஆமா. அதுதான் நீ என்னடி செய்ய போற? உன்னை என்ன செய்ய தெரியுமா? பாராட்டி உனது வீரகையல் இந்த மாயாபுரி நாட்டிலே நீ வீரத்தோடு அமருக்கு வந்திருக்கின்ற அல்லவா? நீ வந்திருப்பது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? சித்தை மெத்த கற்றவனாலோ சித்தடி செல்லாதே. சித்தை மெத்த கற்றவனாலோ சித்தடி செல்லாதே. என்னடி வேணும்? வீரம் இருக்குது, தீரம் இருக்குது, ஆண்மை இருக்குது, தனது கோதண்டம் இருக்குது. இந்த கோதண்டத்தை வைத்துக் கொண்டு என்னோடு அமருக்கு வந்து விட்டாயே. இந்த கோதண்டம் என்னிடத்தில் என்னடி செய்யும்? என்னை நன்றாக உற்றுவார். என்னுடைய கரம் 18 கரம். 18 கரத்தினால் 18 ஆயுதம் இருக்கிறது. அதில் என்ன? சூலம், கதை, கத்தை, கத்தை என்று சொல்லக்கூடிய 18 ஆயுதம் இருக்கிறது. அதில் ஒரு ஆயுதம். இது என்ன ஆயுதம்? கத்தி. கத்திக்கிரை. கத்திக்கிரை. தக்கித்தன கருவேலை திருவேலை கருவாயல் சம்புவேலை. கத்திக்கிரை. கத்திக்கிரை. கத்தித்தலை கத்தித்தலை கருவேலடி வருவாயல் சம்புவேலை. என்னுடைய கரத்திலே கத்தி இருக்கிறது அல்லவா? சூலம் இருக்கிறது அல்லவா? இந்த சூலத்தை கதத்தை வைத்துக் கொண்டு அரக்கர்களை ஒழித்திருக்கின்றேன். சகனாசுர, ரத்தகண்டன், ருத்ரகண்டன், வல்லாளகண்டன், மணிகண்டன், சிவகண்டன் என்று சொல்லக்கூடிய பலவித அரக்கர்களை ஒழித்து வீரத்திலே சிறந்தோல் என்று பெயர் வைத்து வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய பெருமை உனக்கு தெரியுமா? இந்த உலகத்தோட பெருமை என்னடி சொல்றி பாப்போம்? என்ன தெரியுமா? பாரெல்லாம் பூகழும் சீராக என்னோடு அமருக்கு வருகின்றாயே. நீ வருவது எனக்கு எப்படிக்கு தெரியுமா? கத்திக்கிரை. 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 கத்திக்கிரை மதுவேலை புரியாது புரியாது. இந்த பெருமை நான் உலகத்திலே மண் தோன்றவனு முன் தோன்றியவள் நான். அப்பேற்பட்ட மண்ணிலே உலகம் மாறி விண்ணிலே உலகம் வீறி ஆங்காளி ஓங்காளி ஆதி பராசக்தி என்று பெயர் வைத்து வாழ்ந்து வருகிறேன். எப்படி
அது எப்படி தெரியுமா? ஒரு நேரத்திலே மண் தோன்றவன் முன் தோன்றியவன் நான். இந்த மண்ணை உற்பத்தி செய்தவன் நான் அடி. இந்த மண்ணை படைத்தாலே நீயும். ஆமா, இந்த மண்ணை படைத்து இந்த மண்ணை படைத்த பிறகு எனக்கு காமம் ஏற்பட்டு விட்டது. ஆகினால் என்னுடைய கரத்தினால் ஒருபடி மண்ணை எடுத்தேன், ஆணூறு உற்பத்தி செய்தேன். அப்படி ஆணூறு உற்பத்தி செய்து அந்த ஆணூரத்துக்கு உயிர் கொடுத்து என்ன செய்தாய்? உயிர் கொடுத்து அண்ணனுக்கு நான் சேர வேண்டும் என்று நினைத்தால் உயிர் வந்த உடனே அம்மா அம்மா என்று அழைத்தது. அம்மா என்று அழைத்ததா? ஆமா. அதனால் நீ என்ன செய்தாய்? ஏய், அம்மா அம்மா என்று அழைத்தது உலகத்துக்கு அம்மா அம்மா என்று அழைத்த உடனே இந்த உலகத்திலே தாய் பிள்ளை என்று உறவு என்னால் தான் நேர்ந்தது. அம்மா பிள்ளை என்று முதல் பிறந்ததினால் பிள்ளையார் என்று அவளுக்கு பெயர் வைத்து அப்படி பிள்ளையார் என்று பெயர் வைத்து வாழ்ந்து வரும். அப்படி வாழ்ந்து வந்த காலத்திலே மறுமுறை என்ன செய்தேன்? என்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும் என்று ஒருபடி மண்ணை எடுத்தேன். மறுமுறை ஒருபடி மண்ணை எடுத்து அதில் ஒரு ஆணூறு உற்பத்தி செய்து உயிர் கொடுத்தேன். உயிர் கொடுத்த பிறகு அந்த ஆணூரத்தை நான் சேர வேண்டும் என்று நினைத்தால் என்னை பார்த்து தங்கா தங்கா என்று அழைத்தது. என்று அந்த ஆண் உருவமாக உன்னை வாழ்த்தி உரைத்தது. தங்கா தங்கா என்று அழைத்த உடனே இந்த உலகத்திலே தங்கை உறவு என்று அண்ணன் உறவு என்று என்னால் தான் ஏற்பட்டது. அன்னை தங்கை என்று உறவு வேண்டும் என்று அப்போது அண்ணனாக ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன பெயர் வைத்தாய்? எங்கே வைத்தாய்? அண்ணனை வைகுந்த வாசல் பெயர் வைத்து வைகுந்தத்தில் அமர வைத்தேன். வைகுந்த வாசனாக வைகுந்தத்திலே உனது அண்ணனை அமர வைத்தாய். ஆமாம். பிறகு என்ன செய்தேன்? எனக்கு கோபம் பிறந்தது. அதனால் ஈசான முலையிலே இதோ இடது கரத்தினாலே ஓங்கி ஒரு அறை அறைந்து ஒருபடி மண்ணை எடுத்து ஆணூறு உற்பத்தி செய்து அண்ணனுக்கு உயிர் கொடுத்து என்னை சேரும் என்று பார்த்தால் பெண்ணே பெண்ணே என்று நின்றது. அந்த ஆணூரத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? ஈசன் ஈசன் என்று பெயர் வைத்து அந்த ஆண் உருவத்திற்கு உயிரை கொடுத்து ஈசான்ய மூலையிலே இடது கரத்தினாலே எடுத்து உயிர் கொடுத்த அந்த ஆண் உருவத்திற்கு ஈசன் என்று பெயர் வகித்தாய். ஈசன் என்று பெயர் வைத்து அதை சேர வேண்டும் என்று பார்த்தால் என்று உரைத்தது. எதற்காக என்று கேட்டேன். அப்போது எனக்கு 3 நேத்திரம். அதிலே அந்த ஈசன் என்ன செய்தார்? 3 நேத்திரம் இருக்கிறது அல்லவா? அந்த 3 நேத்திரத்திலே ஒரு நெற்றி கண்ணை எடுத்து எனக்கு வைக்க வேண்டும் என்று ஈசன் தெரிவித்தார். கண்ணே, நான் உன்னை சேர வேண்டும் என்றால் எனக்கோ 2 நேத்திரம், உனக்கோ 3 நேத்திரம். அதே உன் நெற்றி கண்ணை எடுத்து என் நெற்றியிலே வைத்தால் அப்போது உன்னை சேர வேண்டியது ஈசன் உரைக்க. நான் என்ன செய்தேன்? என்னுடைய கரத்திலே சூலம் இருந்ததா? இந்த சூலத்தினால் என்னுடைய நெற்றி கண்ணை குத்தி அந்த ஒரு நெத்தியில வைத்தேன். எடுத்து அந்த ஈசன் நெற்றியிலே வைத்தாய். ஆமா. அப்போது உதிரமானது மண்ணிலே வீழ்ந்தது. நான் என்ன செய்தேன்? அந்த உதிரத்தை மண்ணோடு எடுத்து என்னுடைய நெத்தியிலே திலந்தமாக வைத்தேன். திலந்தம் என்றால் குங்குமம் என்று வைக்கலாம். ஆமா. அதனால்தான் எல்லா பெண்களும் திலந்தம் செல்லக்கூடிய குங்குமம் வைக்கிறார். குங்குமம் பட்டு வைக்கிறார்கள். என்ன செய்தாய்? உடனே சீசனான நெற்றி கண்ணை திறக்க நான் தீப்பட்டு எரிய மாண்டு விட்டேன். அப்படி மாண்ட பிறகு தக்கன் யாகத்திலே நான் 51 பெண்ணாக பிறந்து பார்வதி என்று பெயர் வைத்து ஈசனை மணந்து பெருமையாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்த அளவிலே நான் எந்த உருவம் என்றாலும் எடுப்பேன். என் இடத்திலே நீ அமர்ந்து வருகின்றாயே, எப்படி வருகின்றாய் தெரியுமா? எப்படி? நீ என்ன செய்கின்றாய்? என்னடி? நீ எப்படி இருக்கின்றாய்? எப்படி செய்கின்றாய் தெரியுமா? எப்படி? நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? என்னோடு அமருக்கு வந்திருக்கின்றாயே, அது என்ன? நீட்டி கரங்களை வாட்டி எடுத்து மேலாட்டி பேசாதே. நீட்டி கரங்களை வாட்டி எடுத்து மேலாட்டி பேசாதே. அம்மிட்டி சமர் வாட்டி எடுத்து வாட்டி இருக்காதே. அம்மிட்டி எடுத்து வாட்டி சமர் வாட்டி இருக்காதே. அம்மிட்டி கரங்களை வாட்டி எடுத்து மேலாட்டி இருக்காதே. ஏய்
தெரியுமா? உன்னுடைய ஊட்டி கடித்து உதிரத்தை குடிப்பேனடி. என்னை ஊட்டிய கடித்து ஆமா, என்னுடைய உதயத்தை குடிப்பேன். உனக்கு என்ன கர்வமா? யாருக்கு? நீ எப்படி அறிகிறாய்? எப்படி? சிங்க வாகனத்தில் அமர்ந்து ஜாலியாக ஜாலியாக காலியாக வருகிறாய் என்று உனக்கு கொழுப்பா? உனக்கு இருமாப்பா? இப்போது என்ன செய்வாய்? நீ என்னடி செய்வா? என்னிடத்தில் என்ன தெரியும்? என்ன செய்வா தெரியுமா? என்னோட அமருக்கு வந்து விட்டாயே, நீ எப்படி வருகின்றாய்? பேசு புகழ் இலங்கையில் பேரெழுந்தது, இலங்கை பெருமை எழுந்தது. அது மட்டும்தானா? யாரு பேரை நீ கெடுத்தா தெரியுமா? நானா? ஆமா. யார் பேரை நான் கெடுத்தேன்? பேரை கெடுத்தா யார் என்று நீ என்ன யாருடைய பெருமை கிடைத்தாரு? பெருமை பேரு பெருமையை உன்னால் குறைந்ததடி. ஆமா. நீ என்ன செய்தாய்? என்னுடைய பெருமையை குறைத்து பேசுறாயே. உலகத்தில் நீ ஒரு சக்தியாக பிறந்து உலகத்திலே ஆடு 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 கோழி எத்தனையும் கடித்து உதிரத்தை கொடுத்து என்ற கர்வமா? யாருக்கு? ஆச்சாரமா? ஆணவமா? அது தடி சிறுக்கி என்னை பார்த்து கேவலமாக பேசுகின்றாய். ஒரு ஆடனை பார்த்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று என்னை கேவலமாக பேசுகின்றாளவா? நீ எப்படி பிறந்தாய், எப்படி வளர்ந்தாய் என்று தெரியுமா? என்ன விளக்கிறாயே? கேவலமாக பேசுகிறாயே. நீ கேவலமாக பேசுகின்றாய். உன்னுடைய போச்சு என்ன தெரியுமா? என்னடி? கொண்ட கணவனை அங்கி வாழாமல்
உனக்கு பெருமை தெரியும், அருமை புரியும். அருமை. ஆனோ நீ தனியாக சக்தியாக பிறந்தாய், கண்டவனாக சென்றாய், கண்டதை கடித்தாய், உயிரத்தை குடித்தாய். என்னுடைய பெருமை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? ஆனந்தி என்ன சொல்ல போற? ராயமூடி இப்ப சொல்லி. ஏய் என்ன தெரியும் பத்தி? உன்னை பத்தி எப்படி எனக்கு தெரியும்? நீ எப்படி பிறந்தாய், எப்படி வளர்ந்தாய், எப்படி திருமணம் செய்து கொண்டாய் என்று உனக்கு தெரியுமாடி? என்னை பார்த்து திருமணம் செய்து கொள்ள என்று தெரிந்தாயே, நீ எப்படி பிறந்தாய் என்று உனக்கு தெரியாதடி. அத நீ சொல்லி நான் பாக்குறேன். ஏய் சொல்கின்றேன் கேள். ஒரு காலத்திலே ராவணானவன் என்ன செய்தான்? பெருமையாக வாழ வேண்டும் என்று சிவபெருமானை குறித்து தபம் செய்தான். அப்படி தபம் செய்கின்ற நேரத்திலே சிவபெருமானவர் என்ன செய்தார் தெரியுமா? காட்சி கொடுத்து 3.5 கோடி வரம் கொடுத்தார். அந்த ராவண தாத்த கண்டு காட்சி அளித்து ராவணனுக்கு 3.5 கோடி வரத்தை கொடுத்தார் அந்த நேரம். ஆமாம். அப்பொழுது ராவணானவன் கைலாயத்தில் வரத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிவபெருமான் அருகாமல் பார்வதி அமர்ந்திருந்தார். அப்படி பார்வதி அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அந்த பார்வதி மீது ஆசைப்பட்டு அவள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? ராவணானவன் ஈசா உன்னுடைய அருகாமல் இருக்கின்ற பார்வதியை எனக்கு வேண்டும், அவள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன் அப்படி என்று ராவணானவன் கேட்டான். அதற்கு சிவபெருமான் யோசித்துக் கொண்டு உடனே பார்வதியை அனுப்பி வைத்து விட்டார். அப்பா என்று ராவணனை அனுப்பி வைக்க. ஆமாம். ராவணானவன் பார்வதியை அழைத்துக் கொண்டு வருகிறான். எதிரிலே நாரத மகாமுனிவர் தோன்றினார். ராவணா இல்லை என்று உரைத்தார். எதற்காக என்ன நிற்க வேண்டும் என்று ராவணன் கேட்க அதற்கு நாரத மகாமுனிவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? நீ பார்வதி அழைத்துக் கொண்டு செல்கின்ற அல்லவா? இவள் பார்வதி கிடையாது, அருகாமல் இருக்கின்றாளே அவள் யார்? மண்டோதரி. அவள் தான் பார்வதி என்று நாரத மகாமுனிவர் சொல்லிவிட்டார். உரைக்க உடனே ராவணன் என்ன செய்தான்? காலை அழைத்துக் கொண்டு ஈசா இவள் கிடையாது பார்வதி, உன்னுடைய அருகாமல் மண்டோதரி இருக்கின்றாள் அல்லவா? அவள் தான் பார்வதி, நான் கேட்பேன் என்று உருவத்தை மாற்றி வைத்து விட்டாயா அப்படி என்று மண்டோதரி கேட்டாள். உடனே சிவபெருமான் மண்டோதரி அனுப்பிவிட்டார். ராவணானவன் வெள்ளிலை அழைத்துக் கொண்டு வந்தான். அப்படி வந்த பிறகு ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்து கொண்டு சில நாள், சில மாதம், சில வருடம் கழிந்தது. உடனே ராவணானவன் சிக்கிவிதை செய்ய புறப்பட்டு விட்டார். ராவணானவன் என்ன செய்தான்? திக்குவிதை செய்ய புறப்பட்டு விட்டான். அப்பொழுது கிரகத்தில் மண்டோதரி இருந்தால்லவா? அவர்களுக்கு கணவர் ஆசை வந்து விட்டது, காமம் அதிகரித்து விட்டது. ஆகினால் கணவர் இல்லாத நேரத்தில் நமக்கு காமம் அதிகரித்து விட்டது என்று மண்டோதரியானவர் என்ன செய்தார் தெரியுமா? இப்பொழுது கணவர் இல்லையே, என்ன செய்வது என்று சிவபெருமானை நினைத்தார். அவர் வந்தார். எனக்காக என்ன துர்தயத்தை கேட்டார். உடனே மண்டோதரியானவர் எனக்கு காமம் அதிகரித்து விட்டது, ஆகினால் நீங்கள் என்ன சேர வேண்டும், காம பசியை தீர்க்க வேண்டும் என்று உரைத்தால் மண்டோதரியானவர். உடனே சிவபெருமான் மறுத்து விட்டார். முடியாது என்று அந்த நேரத்திலே என்ன செய்தார் தெரியுமா? மண்டோதரி ஒரு காலத்திலே உன்னிடத்தில் நான் வரம் பெற்றிருக்கின்றேன், எந்த நேரத்தில் நான் எதை கேட்டாலும், எதை கொடுத்தால், எதை நான் கேட்கின்றானோ அதை கொடுக்க வேண்டும் என்று அவள் சொன்னால். யார் அவள்? மண்டோதரி. உடனே சிவபெருமான் பார்த்தார். உடனே ஒற்றுக்கொண்டு மண்டோதரியும் சிவபெருமானும் பஞ்சனையிலே உல்லாசமாக இருந்தார்கள். இருவரும் புணர்ச்சி செய்தார்கள். அப்பொழுது ராவணானவன் திக்குவிதை முடித்து விட்டு வாரத்தோடு சென்னிலைக்கு வருகின்றான். அப்படி வருகின்ற விஷயம் மண்டோதரிக்கு தெரிந்து விட்டது. இவள் இருவரும் பஞ்சனையில் இருந்தார்களா? உடனே மண்டோதரி ஆனவள் சிவனை கீழே தள்ளிவிட்டு இவள் சென்று விட்டால் சிவபெருமான் அவர் வீரியத்தை சேலையில் விட்டுவிட்டு அவர் மறைந்து விட்டார். மண்டோதரி மறந்து விட்டார். ஆமாம்.
அந்த நேரத்திலே அருகார்ந்த மணிப்பெண் ஆனவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சேலையை சுத்தம் செய்வதாக அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கங்கையிலே கொண்டு சென்றார். ஆமா, உடனே மந்தாதர் யானவர் தேகத்தை சுத்தம் செய்து கொண்டு அத்தனை போல கணவர் பார்க்க இவர் சென்று விட்டார். அப்பொழுது ஜடாகத்திலே மணிப்பெண் ஆனவர்கள் அந்த சேலையை சுத்தம் செய்யும் போது கணவருடைய அந்த சிவபெருமானுடைய வீரியம் அது இருந்தாலவா? அப்பொழுது தடகம் என்றால் என்ன? தடாகத்திலே கங்கை, கங்கையாது சிவபெருமான். ஜலம் என்றால் கங்கை. அந்த கங்கையானவள் யார்? சிவபெருமானுக்கு மனைவி. அவள் பார்த்தால் சுத்தம் செய்யும் போது என்னடா இது அவருடைய கணவருடைய வீரியம் இப்படி ஜலத்தில் வருகிறது. அதை அவள் புசித்தார். புசித்த பிறகு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அந்த குழந்தையை ஜலத்திலே வளர்த்து வந்தார். அப்போது அந்த ஜலத்திலே ராவணர் மந்தாதரை அழைத்து கொண்டு படகிலே வருகின்றார். அந்த கங்கா நதிக்கரைக்கு வந்தார். ஆமா, அப்படி வருகின்ற பொழுது கங்காதேவி ஆனவள் அந்த குழந்தையை கிள்ளிவிட்டாள். கிள்ளிவிட்ட உடனே அந்த குழந்தை அழுகின்றது. அந்த அழுகின்ற சத்தமாக யாருக்கு கேட்கிறது? சத்தத்தை ராவணன் கண்டான். என்னடா இது, இந்த ஜலத்திலே குழந்தை இருக்கிறது என்று அந்த குழந்தை எடுத்தான். அந்த நேரத்திலே ராவணனுக்கு குழந்தை கிடையாது. ஆமா, சரி, நம்ம குழந்தையிலே இந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்று விட்டார். நாட்டுக்கு அரண்மனைக்கு சென்று விட்டார் ராவணன். ஆமா, அப்போது சென்றவுடனே அரண்மனையில் ஜோதிடர் அழைத்து இந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று யார் தெரிவித்தது? தெரிவித்தார். உடனே ஜோதிடர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? இந்த குழந்தை உனக்கு சீதனமாக கிடைத்தது அல்லவா? ஆகையினால் இந்த குழந்தைக்கு பெயர் சீதை சீதை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஜோதிடர் தெரிவித்தார். சீதை சீதை என்று பெயரை வகித்தார். அந்த குழந்தை தாண்டி நீ. ஆமா, அப்படி உடனே என்ன செய்தார்? பெயர் வைத்த உடனே ஜோதிடர் ராவனிடத்தில் என்ன தெரிவித்தார் தெரியுமா? ராவணா, எப்பொழுது இந்த குழந்தை உன்னுடைய குழந்தைதான் என்று தெரிவிக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு மரணம் என்று தெரிவித்தார். உனக்கு கண்டிப்பாக மரணம் ஏற்படும் என்று உரைத்தார். ஆமா, அப்படி உரைத்த உடனே ராவணனுக்கு மனம் திடுக்கிட்டாவிட்டது. என்னடா, இந்த குழந்தை நாம் பெருமையாக வளர்க்க வேண்டும் என்றால் இந்த குழந்தையால் நமக்கு ஆபத்தா என்று மனம் திடுக்கிட்டு விட்டது. உடனே ஜோதிடர் தெரிவித்தார், நீ பெருமையாக வாழ வேண்டும் என்றால் இந்த குழந்தையை கொன்று விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பெட்டியில் அமர வைத்து எங்காவது விட்டு விட வேண்டும் என்று குழந்தையை ஜோதிடர் சொன்னார். இந்த குழந்தையால் இங்கே இருந்தால் இந்த குழந்தை என்று தெரிந்தால் ஆமா, அந்த குழந்தை நாட்டில் இருந்தால் நீயும் அழித்து விடுவாய், உன்னுடைய நாட்டு மக்களும் அழிந்து விடுவார்கள். அழித்து விடும் என்று ஜோதிடர் தெரிவித்தார். ஆமா, ராவணன் உரைக்க அதற்கு ராவணன் என்ன செய்தார்? உடனே ராவணன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த உன்னை குழந்தை இருந்தா அல்லவா, அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் அமர வைத்து அவர் என்ன செய்தார்? ஜலத்திலே விட்டார். ஜலத்தை விட்டார். அப்படி ஜலத்திலே அந்த பெட்டியானது அடித்துக் கொண்டே வருகிறது. உடனே யாரா தெரியுமா? அவன் யார்? மதுரமா நாட்டை ஆளக்கூடிய ஜனக மகாராஜன். மிதுலமா நாட்டை ஆளக்கூடிய ஜனக மகாராஜன் வேட்டையாடி விட்டு கங்கா நதிக்கரை ஓரம் சென்று வருகிறார் கிரகத்துக்கு. அப்பொழுது அந்த குழந்தை ஜலத்தில் அடித்துக் கொண்டு வருகிறது. அந்த ஜனக மகாராஜன் அந்த குழந்தையை கண்டான். இந்த ஜலத்திலே இந்த பெட்டியில ஒரு குழந்தை வருகிறது என்று அந்த குழந்தை எடுத்தான். அந்த குழந்தைக்கு பெயர் என்ன குறித்தார் தெரியுமா? அவனுடைய பெயர் ஜனக மகாராஜன். அவன் பெயர் குறித்து ஜானகி ஜானகி என்று பெயர் வைத்தார். ராவண வச்சு பேர் சீதை. ஜானகி என்று பெயர் வைத்து நீ என்ன செய்தால்? வளர்ந்து வந்தாய். கன்னி பருவம் நீங்கி அங்கே பருவத்திற்கு அடைந்தார். உடனே ஜனக மகாராஜன் என்ன செய்தார்? உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சுயவரம் நாட்டினார். அதை கண்டார் யார்? ராமபிரான்
வந்தார் அந்த வில்லை உடைத்தார் உன்னை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டு நாட்டுக்கு அழைத்து கொண்டார் உடனே அந்த நேரம் சிற்றன்னை என்ன தெரிவித்தது ஆமா நீ இது முதல் கொண்டு 14 வருடம் காணகம் செல்ல வேண்டும் என்று உரைத்தார் சிற்றன்னை வார்த்தை கேட்டு என்னுடைய கணவரை சிற்றன்னை வார்த்தை கேட்டு நீ உன்னுடைய கணவரும் உன்னுடைய மைத்துனரும் காணகம் சென்றீர்கள் காணகத்திலே காலத்தை கழித்துக் கொண்டு வருகின்ற பொழுது உன்னுடைய தந்தை ராவணேந்திரன் என்ன செய்தார் என்னடா அவனுடைய மகள் இப்படி காணகத்திலே கஷ்டப்படுகிறாள் என்று அவள் என்ன செய்தாள் உன்னை கொண்டு சிறை வைத்தார் அசோகவனத்திலே சிறை வைத்து விட்டு உனக்கு காவல் யார் தெரியுமா அவருடைய தம்பி விபீஷணன் மகள் திருச்சடையை உனக்கு காவலாக வைத்தார் கூட வைத்தார் ஆமா அப்படி காவலாக வைத்து நம்முடைய மகனுக்கு ஒரு பெண்ணை காவல் வைக்கிறோம் என்று அவர் என்ன செய்தார் அவர் உருவத்தை மாற்றிக் கொண்டு இரவு நேரத்திலே உன்னுடைய தந்தையானவர் காவல் வருகின்றார் காவல் இருந்தார் அப்பொழுது காவல் இருக்கக்கூடிய நேரத்திலே உன்னுடைய கணவனால் தென்னலங்கிலே அழிந்து வருகிறது அப்படி அழிந்து வருகின்ற நேரத்திலே அவனுடைய மகன் யார் தெரியுமா அவனுடைய மனைவி மண்டோதரியானவள் ராவணனை பார்க்க ஓடாடி வந்தாள் ஐயா என்னை விட அந்த சீதையானவள் அழகா அவளை சேர நினைக்கின்றாயே அந்த அந்த அண்ணவனால் இந்த நாடு அழிகின்றது என்ன செய்வது அவளை நீ சேர நினைக்கலாமா அப்படி என்று மண்டோதரியானவள் கேட்டாள் ராவணன் உடனே அண்ணவருக்கு பாபு பிறந்து வாங்கி ஒரு அறையா மறுமுறை அடி பெண்ணே நீ இருக்கும்போது வேறொரு பெண்ணை சேர நினைப்பானா அந்த சேதையானவள் யார் தெரியுமா என்னுடைய மகள் தான் என்று ராவணன் தெரிவித்தான் ராவணன் தெரிவித்த உடனே உன்னுடைய கணவர் வந்தார் ராவணனை கொன்று விட்டார் என்னுடைய மகள் தான் என்ற உரைத்த உடனே தன் மகளுக்காக ராவணன் உயிரியே விட்டான் உன்னால் ஒரு நாடு அழிந்தது உன்னால் உன்னுடைய தந்தை இழந்தார் உன்னால் உன்னுடைய கணவர் பேரு கெட்டது நீ பெண்ணாடி உன்னால் ஒரு நாடு அழிந்தது அடிச்சு நாய நீ பெண்ணாடி என்ன என்ன நினைக்கிறாய் நீ எப்படி வருகிறாய் தெரியுமா நீ எப்படி வருகிறாய் என்ன செய்கிறாய் தெரியுமா தேவி இல்லாமல் போனே
ஏய், இரு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது? ஏய், நீ வருகின்ற இதனால் தானா ஆமா, இந்த குரங்கை வைத்துக் கொண்டு என்னோட அமருக்கு வருகின்றாயே இந்த குரங்கு என்ன செய்யும் குரங்கு படையுடன் அறியாது இந்த குரங்கு என்னிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது ஓடி ஏய், கடி வருகிறே. இப்ப கொள்கிறேன். உண்மையோடு பாடி ஏய், அடி. என்னிடம் அமருக்கு வருகிறாளா? பார்த்தா ஆஞ்சநேயா, அம்மா எவ்வளவு வீரமடைத்த அந்த அம்மணி இப்பேற்பட்ட யுத்தம் செய்கிறார்களே மயங்கி விட்டால் என்ன செய்கிறாள் என்று பார்க்கலாம். என்ன ஆச்சரியம் அந்த சேதையோடு அமர் செய்கின்றேன். என்னுடைய வீரம் குறைந்து விட்டது, என்னுடைய கரமும் ஓய்ந்து விட்டது, என்னுடைய பலம் என்ன ஆயிற்று? இந்த உலகத்திலே சத்தியாக பிறந்து மகிழாசுர ரத்தகண்ட ருத்திர என்ற வல்லாளர்கள் என்று சொல்லக்கூடிய பலவித அரக்கர்களை மடித்து பெருமையாக இந்த உலகத்திலே நான் சத்தியாக பேர் வைத்து வாழ்ந்து வருகிறேன். கேவலம் ஒரு பெண்ணிடத்தில் என்னோடு அமர் செய்யவில்லையே, என்ன செய்வது? என்னால் முடியவில்லையே. இவள் யார்? இவள் பெருமை என்ன? பேஸ். இதற்கு இப்போது இந்த இடத்திலே இவள் சேதையாக வந்திருக்கின்றாள். அவனுடைய கணவர் யார்? ராமபிரான். இதுக்கு முன்பதாக வைகுந்த வாசராக வாழ்ந்து வந்தார். அவனுடைய மனைவி லட்சுமி. லட்சுமி தான் இப்போது சேதையாக இருக்கின்றாள். என்னுடைய கணவர் சிவனை நினைத்து வந்தேன், இல்லை. ஆனால் என்னுடைய அண்ணன் பலம் இந்த சேதைக்கு
வந்து விட்டதா? ஒன்றுமே புரியவில்லையே. என்ன செய்வது? என்னுடைய திமிர் இந்த சீதையானவள் அடக்கி விட்டாலே என்னுடைய பலமோ ஓடிந்து விட்டது. சரி, இவள் இடத்தில் சென்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்மா தாயே, மன்னிக்க வேண்டும் அம்மா. உன்னுடைய பெருமை தெரியாமல், உன்னுடைய புகை தெரியாமல் உன் இடத்திலே என்னுடைய பக்தனுக்காக பரிந்து உன்னோடு அமருக்கு வந்து விட்டு தவறும் அம்மா. என்ன மன்னித்து விடுங்கள் அம்மா. காளி, தாயே, இப்போது நான் யார்? உனக்கு என்ன உறவு முறை? போன யுகத்திலே யார், இந்த யுகத்திலே யார் என்று தெரிந்து கொண்டாயா, புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன் தாயே. ஆனால் இப்போது ஏன் வீரத்தோடு அந்த சதுமுகனை கொல்ல வேண்டும் என்று வந்தேன்? ஏன்? அந்த சதுமுகன் அவன் தம்பி அவன் அண்ணன் சகாஸ்துமன் வார்த்தை கேட்டு உனக்கு இப்போது தமிழனாக பிறந்திருக்கின்றார் எனது கணவர் ராமபிரான் அண்ணனையும் மைத்திரையும் என்னையும் கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றான். அப்படியா? அவனை கொல்ல வேண்டும் என்றால் நான் வந்தேன். அப்படியா? ஆனால் எங்கேயோ சென்று மறைந்து விட்டான். அவன் எங்கே இருக்கான் என்று உனக்கு தெரியுமா? தாயே, அவன் எங்கே என்ன செய்கின்றான் என்று எனக்கு தெரியும். நான் சொல்கின்றேன், கேளுங்கள் தாயே. எங்கே இருக்கிறான்? அதோ தெரியுது பார், விளந்துவார் வழி. விளந்துவார் வழி. அந்த விளந்துவார் வழியிலே உள்ளே தபம் செய்கின்றான். உங்களை கொல்ல வேண்டும் என்று அந்த விளந்துவார் வழிக்குள்ளே அவன் தபம் செய்கிறானா? ஆமாம், உங்களை கொல்ல வேண்டும் என்று. ஆகினால் நீங்கள் சென்று அந்த சதுமுகனை இழுத்து அவனை கொன்று விடுங்கள் தாயே. ஒருவேளை அந்த சதுமுக தவத்தை முடித்து விட்டால் உங்களுக்கு ஆபத்து. அவனை வெல்ல யாராலே முடியாதா? முடியாது. உண்மையாக சந்தோஷம். நீ சென்று வருவாய். அப்படியே சென்று அந்த சதுமுகனை இழுத்து வருவாய். Yeah!
அந்த சாதாரண கொண்டு விட்டோம். புறப்பட அங்கே பார்க்கலாம். நான் சென்று சாதாரண கொன்று வெற்றியோடு வந்துவிட்டு ஆச்சரியா நீ சென்று சகத்து யுத்தத்தை நான் பாட விடுகிறேன்.